அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். இதை நான் நீண்ட நாட்களாக சொல்லலாமா, வேணாமா, சொல்லலாமா, வேணாமான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள பார்க்கும்போது சொல்லி தான் ஆகணும். என்ன விஷயம்னா, போராடி ரயிலை பெற்று வந்தோம்ங்கிறது தவறான விஷயம். நீங்க போராடலனாலும், உங்களோட போராட்டம் இல்லை என்றாலும், அவர்கள் அந்த ரயில் சேவையை காரைக்காலுக்கு கொடுத்திருப்பார்கள். காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற துறைமுகம். துறைமுகம் வழியாக ஏற்றி செல்வதற்கு அவர்களுக்கு வாகன சேவை தேவைப்பட்டது. அது வந்து நாகப்பட்டினம் வழியாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய லாரியில போயிட்டு இருந்துச்சு. அந்த லாரியில வந்து நிலக்கரிய குவியலா போட்டு மேல தார்பாய் போட்டு மூடாம போனதுனால, நெறைய நிலக்கரிகள் சாலையோரம் சரிந்து விழுந்து 2 பக்கமும் கருப்பா இருக்கும். அந்த கங்கலாஞ்சேரி ரோட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வாஞ்சூர்லேருந்து கங்கலாஞ்சேரி ரோட்ட பிடிச்சீங்கன்னாக்கா, 2 பக்கமும் கருப்பா தான் இருக்கும். 2 ஓரமா இருக்கிற கருவ செடிகள்ல வெறும் கருப்பா தான் இருக்கும் நிலக்கரியோட பவுடரு. இது வந்து சுற்றுப்புறத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாசு விளைவிக்கிற செயல். இதனால நெறைய விபத்துகள் நடந்தது. இது நெறைய பேருக்கு தெரியும். அந்த சைடுல உள்ளவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு இது மாரி கண்டெய்னர் வண்டிய நம்ம அனுப்பி விட முடியாது. இது நமக்கு பிரச்சனைங்கிறதுனால தான், இந்த துறைமுகம் சார்ந்த யாரோட குழுமம்னு உங்களுக்கே தெரியும். அந்த குழுமம் சார்ந்தவர்கள் திட்டமிட்டு காரைக்காலுக்கு இந்த ரயில் சேவையை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த ரயில் சேவையை கொண்டுட்டு வரும்போதும், காரைக்கால்ல இருக்கிற மைய பகுதிகள்ல தொடர்ந்து கேட்டுகள் விழுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க நெனச்சிருப்பீங்க, ஒரு ரயில் தான் விடுவாங்க. அந்த ஒரு ரயில் 2 நட வரும், இல்ல 3 நட வரும். வரும்போது போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. கூட்ஸ் வண்டி தான் அதிகமா போவும். அந்த கூட்ஸ் வண்டியும் போகும்போது வேகமா போவும். ரிட்டர்ன் வரும்போது பிரேக் அங்க போட்டாங்கனாக்கா, பொறுமையா தான் ரோட்ட கிராஸ் பண்ணும். அதாவது ட்ராக்க கிராஸ் பண்ணும். அப்ப நீண்ட நேரம் எடுத்துக்கும். டிராவல் பண்றதுக்கு நீங்க வந்து ரோட்ட கிராஸ் பண்ணி சிக்னல் ஓப்பன் பண்றது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்த காட்சியில நான் உங்கள்ட்ட காட்டியிருக்கிறேன். நிலக்கரிகள் இப்பவே சரிந்து விழ ஆரம்பிச்சுட்டு. ராஜாத்தி நகர், ராயல் மகாலோட ரோடு கிராஸ் ரோடு இருக்கு பாருங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரயில் ஓட்டுற கடையே ஒரு மாதிரி ஏறி இறங்கும் அப்படியே. ஒரு மாரி கர்வா வரும். அது என்ன காரணம்னா, அந்த வளைவுல அப்படி தான் வரும். அப்படி வரும்போது நிலக்கரிகள் லேசா சரியும். அந்த பாக்ஸ் வந்து லேசா சரியும். அப்போ நிலக்கரிகள்லாம் ஒரு ஓரமா கொட்டிருக்கும். அந்த வீடியோ தான் நான் நினைச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில 5 இடத்துல கேட்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயம். காரணம் என்னன்னா, பள்ளி மாணவர்கள், ஆம்புலன்ஸ் நெறைய சேவைகள், ஆம்புலன்ஸ் சேவைகள், பள்ளி மாணவர்கள், வயதானவர்கள் கிராஸ் பண்றவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி பண்ணணும்னாக்கா, எல்லா இடத்துலயும் பிரிட்ஜ் போடணும். காரைக்கால்ல இந்த சின்ன இடத்துல எல்லா இடத்துலயும் பிரிட்ஜ் போட்டா, எவ்வளோ பொருள் சேதமாகும், எவ்வளோ பேர் இடத்த விட்டு குடுக்குற மாரி இருக்கும். நீங்க சர்வே பண்ணணும்னாக்கா, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். பிரிட்ஜ் போட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. எவ்வளோ தூரத்த அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் இப்ப நடத்துவாங்களானாக்கா, நடத்துவாங்க. ஃபியூச்சர்ல. ஏன்னா, அவங்க நிலக்கரி போகும்போது எங்க தடையும் தங்கு தடை இல்லாமல் நேரா போகணும்னு தான், முன்னாடி இருந்த பழைய ட்ராக்கையே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்துக்கு ஏத்திருக்காங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரயில்வே ட்ராக் வயல்ல இருந்து ஒரு 3, 4 அடி உயரத்துல தான் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கிட்ட உயரத்துல தான் போயிட்டு இருக்கு. அதுல என்ன போயிட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கவே மாட்டோம். ரயில் போகுது அவ்வளவுதான். அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ இந்த டவுனுக்குள்ள கிராஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமா இருக்கும். அரசு, அதாவது ரயில்வே துறையும், காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் இதை கருத்தில் கொண்டு இந்த ரயில் சேவை மக்களோட பயன்பாட்டுக்காக தான் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒரு தனியார் நிறுவனத்திற்கான சேவையை செய்து வைத்துவிட்டு மக்களை மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் ஆழ்த்துவது உண்மையே வேதனைக்குரிய விஷயம். இதை வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா போராட்டம்லாம் நடத்திலாம் இதை மீட்டு கொண்டு வர முடியாது. அந்த துறை சார்ந்த அதிகாரிகளே யாரு, ரயில்வே துறை சார்ந்த மத்திய அரசாங்கமே இதை பார்த்து மக்களோட நலனை கருதி அவங்களே ஒரு முயற்சி பண்ணி ஒரு நல்வழிப்படுத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் போராளி பார்த்திபன்.